அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நாகாஸ் ஹேக்ஸ் தமிழ். உடலுக்கு வலிமை தர்ற உணவுகளில் பயறு வகை முதலிடத்தை பிடிக்குது. உடலை வலிமைப்படுத்துறதுக்கு அதிகம் பயிர் வகைகளை உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா உடல் நல்ல பலம் பெறும். புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதால அசைவ உணவுக்கு இணையாக இந்த பயிர் வகைகள் கருதப்படுது. முதிர்ந்த பயிரில் குறைவான ஈரப்பதமும் அதிக சத்தும் இருக்குது. முளைக்கட்டில் பயிர் வகையில் அதிக அளவு நீர்ச்சத்தும் வைட்டமின்ஸும் இருக்குது. இது பொதுவாக பயிர் வகைகளை முத்திய நிலையில் தான் நம்ம சாப்பிட்ணும். ரொம்ப இலசாக இருக்கும்போது அதில் இருக்க சத்துகளும் வைட்டமினும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இது நல்ல முதிர்ந்த பயிரில் வைட்டமின் பி, இரும்பு சத்து, ரிபோஃப்ளவின் போன்ற சத்துகள் அதிகம் இருக்கிறதுனால இது உடம்புக்கு அதிகமான ஊட்டச்சத்தை கொடுக்குது. குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், பாலூற்ற தாய்மார்கள், வயதானவர்கள் இவங்க எல்லாருமே பயறு வகை சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியமாகும். அதே மாதிரி பயறு வகை இந்த மூட்டு வலி இருக்கவங்க, வாயு பிரச்சனை இருக்கவங்க, சிறுநீரக தொந்தரவு இருக்கவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக மிக குறைந்த அளவு மட்டுமே பயிர் வகைகளை எடுத்துக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது. சரி வாங்க, இப்போ என்னென்ன பயிர் வகையில் என்னென்ன சத்து இருக்குது, எப்படி உடல் வலிமை அடையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துவரைப்பருப்பு இது நாம் தினமும் சமையல் உபயோகப்படுத்துறது. இது உடலுக்கு நல்ல சக்தியை கொடுத்து மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குது. இதில் மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அடுத்து கொள்ளு. இதில் புரதம், மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, மெக்னீஷியம், பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்கிறதால இதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அளவோட வாரம் ஒரு முறை சாப்பிட்டா போதுமானது. பட்டாணி. இது காஞ்ச பட்டாணியில் புரதம், மாவுச்சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், கோலின், நார்ச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்குது. இதே மாதிரி வாயு பிரச்சனை இருக்கவங்களும் ஜீரண சக்தி குறைவாக இருக்கவங்களும் இதை தவிர்த்துக்கிறது நல்லது. ராஜ்மா இது தசைகளை நல்லா இறுக செய்யுது, மலச்சிக்கலை தடுக்குது. இதுலேயுமே புரதம், மாவுச்சத்து, இரும்புச்சத்து, வைட்டமின்ஸ், கால்சியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அடுத்து சோயான்னு எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது நம்ம மளிகை கடையில் இருக்க அந்த சோயா உருண்டைகள் தான். சோயான்னா அது இல்லைங்க, அது சோயாவை அரைச்சி சோயாப்பால் எடுத்துட்டு அந்த சக்கையில் செய்யப்படுறது தான் அந்த சோயா பைட்ஸ். சோயாங்கிறது அது ஒரு பயிர் போல தாங்க இருக்கும். அது ரொம்ப உடலுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கறது. மற்ற பயிர் வகைகளை விட, அதாவது மற்ற பயிர் வகைகளில் 20 முதல் 25% புரதம் இருந்ததுன்னா சோயாவில் 40% புரதம் இருக்குது. இதில் மிக அதிகமாக இது தினப்படி உணவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமையில் கொஞ்சம் இதை 1 கிலோ கோதுமைக்கு 100 கிராம் சோயா போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். டெய்லி இட்லிக்கோ தோசைக்கோ மாவு அரைக்கும் போது உளுந்து கூட ஒரு 10 சோயாவை போட்டு அரைச்சி நீங்கள் தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி தினமும் உடம்புல சோயா சேர்ந்துக்கிட்டு வந்தால் புரதம், வைட்டமின்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு எலும்பு வளர்ச்சிக்கு, ரத்த ஓட்டத்திற்கு, குழந்தைகளுடைய வளர்ச்சி குறைபாட்டிற்கு, தசைகளை வலுவாக்குறதுக்கு ரொம்ப உதவுது. இதுலேயும் மாவுச்சத்து, கொழுப்பு, பீட்டா கரோட்டின், கால்சியம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை ரத்த நாளத்தில் உள்ள கொழுப்பு படிவத்தை தடுக்குது. வயிற்றில் உள்ள நோய்களே தடுக்கிற தன்மை உடையது. இதுலேயும் புரதம், மாவுச்சத்து, கலோரி, ஃபோலிக் ஆசிட், நார்ச்சத்து எல்லாம் நிறைய இருக்குது. பீட்டா கரோட்டின், கோலின், கொழுப்புச்சத்து இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவு இருக்குது. அதாவது வெள்ளை கொண்டக்கடலையை காட்டிலும் கருப்பு கொண்டக்கடலை நிறைய அதிக நார்ச்சத்து மிகுந்தது. சிறுநீரக கோளாறு இருக்கவங்க இதை சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொச்சையில் அதிக பயன் இருக்குது. மொச்சை சர்க்கரையோட அளவை கட்டுப்படுது, மலச்சிக்கலை போக்குது. இதுலேயுமே புரதம், மாவுச்சத்து, கோலின், இரும்புச்சத்து, கால்சியம், சோடியம் எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது. மொச்சப்பயிர் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா வாயு பிரச்சனை அதிகமாகிடும். அதனால் வாயு பிரச்சனை இருக்கவங்க மொச்சையை மிக குறைஞ்ச அளவு சாப்பிட்றது நல்லது. இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் தினமும் சாப்பிட்லாம். அடுத்து காராமணி இது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. வயிற்றில் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. தென் மாவட்டத்தில் தட்டைப்பயிறுன்னு இதை சொல்லுவாங்க. இதுலேயுமே புரதம், கலோரி, மாவுச்சத்து, பாஸ்பரஸ், இரும்பு, ஃபோலிக் ஆசிட், கோலின், துத்தநாகம், மெக்னீஷியம் எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது. பொதுவாக இந்த பயிர் வகைகள் ஜீரண குறைபாடு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீரக பாதிப்பு இந்த மாதிரி இருக்கவங்க இந்த பயிர் வகைகளை மிக குறைந்த அளவு தான் சாப்பிட்ணும். பயிர் வகைகள் அதிகமாக சாப்பிட்றதன் மூலமாக இது மூட்டு வலி அதிகமாகவும் இல்லை வயிற்றுப்போக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முளைக்கட்டிய பயிர்களை மிதமான வெந்நீரில் வேக வச்சு சாப்பிட்றது நல்லது.
பயிறு வகைகளில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால சாப்பிட்ட உடனே அதிகமான தண்ணீர், ஒரு 2-3 டம்ளர் தண்ணீர் குடிக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.